திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோயிலில் துலாபாரம் வழங்கும் போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நிலை தடுமாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது மனைவி சௌமியாவுடன் திருச்செந்தூர் சென்ற அன்புமணி ராமதாஸ் கடற்கரையில் புனித நீராடினார். பின்னர் இருவரும் சுப்பிரமணியசாமி கோயிலில் துலாபாரம் கொடுத்தனர். அப்போது அன்புமணி ராமதாஸ் சிறிது நிலை தடுமாறினார். கலைஞர் இருந்திருந்தால் வன்னியர் இடஒதுக்கீடு வழங்கியிருப்பார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக உள்ளதாக தெரிவித்தார். இடஒதுக்கீடு விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு மாற்றிக்கொள்ளாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் யார் என்பதை காண்பிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கணக்கெடுப்பெல்லாம் நடத்தி எந்தெந்த சமுதாயத்துக்கு கிடைக்கலையோ 30, 40, 50 ஆண்டுகள் எந்தெந்த சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லையோ, எந்தெந்த சமுதாயத்துக்கு கல்வி இல்லையோ, அந்த சமுதாயத்திற்குலாம் இந்த கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் சமூக நீதி, அதுதான் எங்களுடைய நோக்கமே. இது ஏதோ வன்னியர் பிரச்சனை, இது ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட பிரச்சனை, மட்டியலின் பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை. அமைச்சருக்கு இது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது பிற்காலத்துல அவங்களுக்கு தான் இது பாதகமா வரும். பிற்காலம்னா ரொம்ப காலம் கிடையாது. 18 மாசத்துல தேர்தல் வருது. இந்த தேர்தல் நேரத்துல தெரியும் அவங்களுக்கு. இந்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம் கூலி தொழிலாளர் சமுதாயம், ரோடு போடுற சமுதாயம், அதிகமா மது குடிக்கிற சமுதாயம், கல்வி இல்லாத சமுதாயம், வேலை இல்லாத ஒரு சமுதாயம். அந்த கண்ணோட்டத்துல முதலமைச்சருக்கு பார்க்க தெரியல. கலைஞரா இருந்ததுதான் நிச்சயமா பார்த்திருப்பார். ஆனா இவருக்கு அது தெரியல. சமூக நீதினா என்னன்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.